நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம எதனால துதி நாடை அணிந்து கொள்ளணுங்கிறது குறித்து இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 6. ஐசாயா சாப்டர் 55 verse 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நாம தேடுவது எப்படி? ஜபத்தின் மூலமாக. அந்த ஜபத்தின் ஒரு முக்கியமான அங்கமே துதியா இருக்கு. நம்ம தேவனை பிரைஸ் பண்ணாம பிரேயர்ஸ் பண்ணுவோமா? சாதாரணமா நம்முடைய விண்ணப்பங்களை மாத்திரம் தேவனிடத்துல வைக்கவா நாம போகிறோம்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? நம்ம ஒன்றையும் குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி, அப்படியாக நம்முடைய ஜபத்துல தேவனை துதிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. அப்படியா இருக்கும்போது நாம துதித்து தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அந்த துதியின் ஆடை அணிந்து கொண்டு தேவ சமூகத்துல காணப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இதுவே தேவனை கண்டடையத்தக்க சமயமா இருக்கு. நம்மை சுற்றிலும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது நம்முடைய கைக்குள்ளார இல்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கா? எல்லாமே கைமீறி போன நிலையில காணப்படுது. இப்படியெல்லாம் இருக்கிறது இதுவே நாம தேவனை கண்டறியத்தக்க சமயமா இருக்குங்கிறத நமக்கு தீவிரமா காண்பிக்குது இல்லையா? மேலும் இந்த வசனத்துல அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட பின்னணியை நாம பார்க்க போறதில்ல. ஆனா அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அதிகமா நமக்கு இப்ப சமீபமா இருக்கிறாரு. அதுவும் நாம அவரை துதிக்கும் போது நாம இன்னும் அவரை சமீபத்துல பெற்றுக்கொள்வோம். இப்படியா நாம துதித்து துதித்து தேவன் சமீபமா இருக்கிறத அறிந்து கொண்டு அவரை கிட்டி சேர்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த சமீபத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு. யாக்கோபு 5வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. துதிக்கும் போது ஆவியில தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அப்படியாக தேவனை நெருங்கி இருக்கும் போதுதான் அவருடைய வருகை சமீபித்திருக்கும் போது அவரோடு கூட கூட்டி சேர்க்கப்பட முடியும். ஏன்னா அவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கு. இந்த நாட்கள் நாம் என்ன பண்ணும்? பொறுமையோடு இருந்து நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்காம நாம ஒருவருக்கொருவர் முறையிட்டு நியாய தீர்ப்புக்கு ஏதுவா நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறத இதற்கு மேற்படியா இருக்கிற 9வது வசனம் சொல்லுது. முக்கியமா அதோடைய நிறைவு பகுதியில, இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். தேவன் நமக்கு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறவரா இருக்கிறாரு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவர் வாசற்படியில நின்று கதவை தட்டுறத நாம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அந்த சமீபம் நமக்கு வேணும். தேவன் சமீபத்திருக்கிறத அறிந்து கொள்கிற உணர்வு நமக்குள்ளார காணப்படணும். அப்படியாக அந்த சத்தத்தை கேட்டு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எதனால? அவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போறாரு, தாமதம் பண்ணார். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியாகவே சொல்லுது இல்லையா? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்படி அவர் வருகைக்கான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறத நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? முக்கியமா மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் லூக்கா 21வது அதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டபடி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுறோம். ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் எழும்புறதும் அநேக காரியங்கள் சம்பவிக்க தொடங்குறதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான காலத்துல நாம இன்னும் துரிதமா தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அவரை துதித்து அவரோடு நெருங்கி சேர்கிறவர்களாக இருக்கணும். அவரோடு ஆவியில ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அவர் சமீபமா இருக்கும் போது அந்த ராஜ்யத்திற்குள்ளார நாம சேர்த்து கொள்ளப்பட முடியும். லூக்கா 21வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியா சொல்லுது, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவைகள் சம்பவித்து முடிந்ததுன்னு சொல்லப்படல, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது, இந்தபடியான காரியங்கள் நம்ம முன்னாடி நடக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா வார்த்தைகள் நமக்கு இல்லையா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு அவரை கிட்டி சேரணுங்கிற ஆயத்தம் நமக்குள்ளார காணப்படணும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய்
இருங்கள். இந்தபடி நாம ஜெபத்தினால தேவனை தேடும் போது நாம துதிச்சு துதிச்சு அவரை நோக்கி பார்ப்போம் இல்லையா, அவரோடு ஆவியில் ஐக்கியப்படுவோம் இல்லையா. இப்படியாக நாம ஏன் காணப்படணும்? எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கு. அவருடைய ராஜ்யம் பக்கத்துல இருக்கு. அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கு. இப்படியான நாட்கள்ல அவரை நாம தேடணும் இல்லையா. அவரை கண்டடையத்தக்க சமயம் இதுவே இல்லையா. இந்த உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்புறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டும் அசட்டை பண்ணுகிறவர்களாக நாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வருகைக்கு நாம எல்லாரும் ஆயத்தப்படுகிற வண்ணமாக ஜபத்துல ஏறெடுக்கிற துதியினால அவரை நோக்கி பார்க்கணும். அவர் சமீபமா இருக்கிறத உணர்ந்து கொண்டு அவரை கிட்டி சேரணும். இப்படியாக நாம ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு சமீபமா இருக்கிற தேவனை துதித்து துதித்து அவரிடத்துல கிட்டி சேர அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்களை கண்டடையத்தக்க சமயம் இது வேணும். நீங்க சமீபமா இருக்கீங்கிறதையும் இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு ராஜா. அதுல இருந்தெல்லாம் தப்பி எங்களை காத்து கொள்ள அப்பா, உம்முடைய கூடார மறைவுக்குள்ளார ஒழிந்து கொள்ள உம்மை நோக்கி பார்த்து துதியினால ஜபத்தினால உம்மை நெருங்கி சேர்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் ராஜா. வாசற்படியில் நின்று நீங்க கதவை தட்டும் போது அந்த சத்தத்தை கேட்கிற காதுகள் எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உமது வருகை மிக மிக சமீபமா இருக்கிற இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளார ஆயத்தம் காணப்படணும் ராஜா. அப்பா, இனியும் நிர்விசாரமா இருக்காத படிக்க எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி உம்மை துதித்து துதித்து ஆவினால் ஐக்கியப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.